ஆ. ம்ஹ்ம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற வசனங்கள் நல்ல ஆசீர்வாதமா இருந்தது. நான் ஒரு சாட்சியும் சொல்லி போட்டு, ஆண்டவர் ம். இப்ப நீங்க கழிச்சு கொண்டிருக்கீங்க, மெடிடேஷன் செய்து கொண்டிருக்கீங்க, என்னென்ன எனக்கு விளங்கப்படுத்தினதை சொல்லிட்டு வைக்கிறேன். ம். ஆக்சுவலா போன கிழமை எனக்கு திடீரென்று ஒரு டிசினஸும் வாமிட்டிங் சென்சேஷனாகவும் இருந்து கப்பல் ஆஃப் எபிசோட் வந்து போனது. லாஸ்ட் ஒன் கொஞ்சம் சிவியரா இருந்தா கூட எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் வந்து என்னை கொண்டு போனது. ம். அப்ப அதுக்கு முதல்லயே அந்த 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 காரியம் நடக்கிறதுக்கு முன்னமே எனக்கு ஆவியானவர் என்ன ப்ரிப்பேர் பண்ண விதம் எப்படி என்றால், ஜீவன் தான் ம். சரீரத்தை மேற்கொள்ளணும், சரீரம் ஜீவனை ஆளுகை செய்ய முடியாது. இந்த வசனம் எனக்குள்ள வந்து வந்து போய் கொண்டிருந்தது. ம். அப்ப ஏதோ ஒன்றுக்கு என்ன ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றாருன்ற மாத்திரம் தெரியும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு நடக்கும்னு தெரியல. பட் ஐ வாஸ் அட்மிட்டட் ஐ மீன் அட்மிட்டடா எமர்ஜென்சிக்கு போனேன். ம். அவங்க பார்த்து போட்டு சொன்னாங்க வெர்டிகோ மாதிரி கிடக்குன்னு போட்டு. பட் ம். அதுக்கு பிறகு ஸ்பெஷல் டாக்டர் நேற்று தந்திருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், என்ன திடீரென்று ம். நல்லா ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆள் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணி போட்டு போய் நிக்க போறாவோ ஒன்று மட்டும் சுத்தி உள்ளவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அது எனக்குள்ள ம். அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு போட்டு போனேன். போன இடத்துக்குள்ள அவ ம். சொன்னவன் என்னன்னா, ம். எக்ஸசைஸ் வேற ஒன்றுமே இல்லை, சர்டன் ம். எக்ஸசைஸ் தந்திருக்கேன்னா 14 நாள்ல அது ஃபுல்லா கிளியர் ஆயிடும் போட்டு. இட்ஸ் அ குட் நியூஸ். ம். வேற இது விதமான ம். பயப்படுற அளவுக்கு இல்லையா. அப்ப ம். நான் என்னத்த சொல்ல வரேன்னா, இந்த வார்த்தைகளை நம்ம உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு பலப்பட்டபடியா ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னமே ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு விடப்பட்ட காரியங்களை ப்ரிப்பேர் பண்றார். வெள்ளம் ஆமென். வர்றதுக்கு முதல்ல அணை கட்டுற மாதிரி அதை நான் ம். உணரத்தக்கதாக இருந்தது. மற்றது ம். இப்ப நீங்க கற்றுக்கொண்டு வரும்போது எனக்கு ஆண்டவர் கன விஷயங்களை வெளிப்படுத்தினார். 137 சங்கீதத்துக்குள்ள ம். 5-6 எருசலேமே, நான் உன்னை ம். மறந்தால் என்ன நாவு ம். மேல்வாயோட ஒட்டிக்கொள்ளும், என் வலது ம். கையை மறந்ததுக்கு அடையாளமா போயிடும் என்று ஆண்டவர் தன் அன்பை இன்னுமா கூட்டி எனக்கு வெளிப்படுத்துறார். சரியா. ம். ம். அடுத்தது அடுத்த பக்கம் கட்டம் வரும்போது ம். பர்சனலா அந்த அன்பை நம்ம எப்படி எக்ஸெப்ட் பண்ணணும்னு வரும்போது யோவான் சரித்திரத்தை ஞாபகப்பட்ட யோவான் தன்னை குறித்தே ம். தன் இயேசுக்கு ம். அன்பான சீஷன் என்று சொல்றான் என்ன. ம். அது ம். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். தன்னை குறிச்சு அப்ப நாங்க எங்களை அவருக்கு பிரியமான ம். பிள்ளைங்க எக்ஸெப்ட் பண்ணப்படும் போதுதான் அந்த ம். விசுவாசத்துல பலப்படும். நீங்க கற்றுக்கொண்டு ம். வரும்போதே ஆண்டோட இடப்பட்டு கொண்டு வர அடுத்த ம். காரியம் வெளிப்படுத்தாங்கன்னா, நம்ம குறிச்சு நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டிருந்தோம்டா நம்ம இன்றைக்கு ம். கோவப்படாம இருப்போம், நாளைக்கு கோவப்படுவோம். இதன் ம். நிமித்தமா ஆண்டோட்ட அன்பை நம்ம வந்து அதே மாதிரி எடுத்து பார்க்க போனாதான் அந்த விசுவாசத்துல பலப்பட முடியாம போயிடும். ம். ம். ஆண்டவரையும் ம். எங்களையும் எங்கட கிரியையிலையும் ஆண்டவருடைய கிரியையிலையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆண்டவர் நித்திய கணவர் மாறாதவர், அவர் ம். அன்பின் ம். சொரூபி. ஆனா நாங்க ம். எங்கட கிரியை வச்சு பார்ப்போமே ஆனால் ம். அதுலதான் இந்த விசுவாசத்துல ஸ்லிப் ம். பால் பேக்ஸ்லைட் பண்றது ம். எல்லாமே அதுக்குள்ளதான் வருதுன்னு நீங்க கற்றுக் ம். கொடுத்தது வரைக்கும் ஆண்டவர் ஆவியான வெளிப்படுத்திட்டு போன காரியங்கள். சூப்பர்க்கா. சோ ரியலி ரியலி பிளஸ்ஸிங். உங்களோட ஆமென். குரலை நேரடியா நேரடியா கேட்கிற மாதிரி கிடைக்கு. தேங்க்யூ ஆமென். சோ மச். மீண்டுமா தேங்க் யூ. நான் வந்துட்டேன். அவ்வளோதான். வந்துட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான். நாங்கள் குனிகிறது நிமிர்றதுக்கு, கூலி குறுகி ம். போறதுக்கு அல்ல, குனிஞ்சா அல்ல. நிமிர்றதுக்கு தானே. ம். கண்டிப்பாக்கா. பிள்ளைய சூப்பர்க்கா. வச்சுக்கொண்டு நான் சூரியனை பார்த்து சொன்னேன், மகளே சின்ன பிள்ளை ம். தானே, சூரியன் ம். உனக்காக இன்னைக்கு உதிச்சிருக்கு, உனக்கு வெளிச்சம் ம். தர்றதுக்காக அது வந்திருக்குன்னு பிள்ளையோட கழிச்சு கொண்டிருக்கிறேன். சூப்பர், So சூப்பர். nice. Thank you so தேங்க் much, யூ, Ada. தேங்க் I யூ, love தேங்க் யூ you. அக்கா. I love you. லவ் யூ God அக்கா. bless you, Ada. God bless you. தேங்க் யூ. Bye bye. வைக்கிறேன். பை. வைக்கிறேன். Bye. ஓகேக்கா. பை. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? அக்கா நானும் ஒரு ஷேரிங் அக்கா. சொல்லுமா. இப்ப ராஜிமா சொன்னாங்கல்ல, ம். அந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக நம்மள வந்து வார்த்தைய ம். குடுத்து பழக்கி வைக்கிறாரு. நீங்க அதே மாதிரி ம். சொன்னீங்க. நம்ம ம். அவரை எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான். ம். இப்ப ம். நம்ம ஒரு க இவர் இப்படிதான் ஜஸ்டிஃபை நம்மள பண்ணுவாரு. அவருக்கு கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு. ம். எனக்கு ம். நான் வந்த புதுசுல நான் உங்ககிட்ட வந்தபோது எனக்கு சொல்லிக் குடுத்தீங்க. ம். எப்படி அவர பார்க்கிறியோ, அப்படி உனக்கு தெரிவாருன்னு. நான் அதுக்கப்புறம் தான் அவர அப்பான்னே நான் கூப்பிட ஆரம்பிச்சேன் அக்கா. பட் ம். ராஜிமா சொல்ற இப்ப இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து, ம். ஆம், எனக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு வார்த்தைய குடுத்தாரு அப்படின்னு. த சேம் திங் நானும் இந்த போன ம். வாரம் நான் லிட்டரலா ஃபீல் பண்றேன் அக்கா. எனக்கு ம். மனப்பாடமா எந்த வசனமும் தெரியாது. அது உங்களுக்கே ம். தெரியும். ஆனா, ம். ஒரு நம்ம படுத்திருக்கும்போதோ, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வரப்போதுன்னா, அவரு அந்த ம். அந்த வார்த்தைய முன்னாடியே குடுத்துடுறாரு. தெள்ள தெளிவா
ம். இப்ப சொல்ல தெரியுமான்னு தெரியாது. ஆனா ம். தெளிவா அந்த வார்த்தைகள குடுத்து அப்படி ஒரு பலப்படுத்துறாருக்கா. அவருக்குள்ள ம். இருக்கும்போது, "நீ பயப்படவே கூடாது. நான் உனக்கு கூட இருக்கேன்ல. அப்புறம் என்னத்துக்கு ம். பயம்?" அப்படின்னு சொல்லி வார்த்தைய உள்ள இருந்து அப்படியே ஃப்ளோ ஆகுதுக்கா. அந்த எக்ஸ்பிரஷன ம். சொல்லவே முடியலக்கா. அப்புறம் ம். அந்த சிட்யூவேஷன் வரும்போது, அந்த வார்த்தைய கன்டினியூஸா நான் பேசம்போது, எனக்கு அது பெருசாவே தெரியல. ம். ம். சூப்பர். இந்த ஒரு இது ராஜிமா மட்டும் எனக்கு ராஜிமா சொல்லும்போது தான், "ஓ! இத ம். நம்மளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிருக்காரே!" அப்படிங்கிறது ரொம்ப ஃபீல் ஆச்சு அக்கா. தேங்க் யூ ம். அக்கா. கரெக்ட். ஏன்னா ம். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ ம். நான் இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு எண்ணங்களோ, ஏதோ வரம்போது, ஐ ரிபியூக் ம். திஸ் வேர்ட், ஐ கேன்சல் திஸ் வேர்ட் இன் ஜீசஸ் நேம்ன்னு சொல்லுவேன். ஆனா, ம். இன்னைக்கு நீங்க இந்த ரெவல்யூஷன் ரொம்ப ம். யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் அந்த ம். எண்ணங்கள் வந்தா, நான் இனிமே வார்த்தைய தான் பேசணுங்கிற ஒரு தீர்மானம் ம். நான் எடுத்திருக்கேன் அக்கா. அந்த வார்த்தை ம். நான் நெறைய வார்த்தைகள், ம். வார்த்தைக்கான வல்லமைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அக்கா. பார்த்துருக்கேன். ம். ஆனா, ம். அத எப்படி மேற்கொள்ளணுங்கிறது நீங்க நெறைய நாள் சொல்லிக் குடுத்துருக்கலாம். அப்ப அறிவில்ல. பட் இப்போ நல்லா இன்னும் புரியுது அக்கா. தேங்க் யூ ம். அக்கா. சூப்பர்மா. தேங்க் யூ. தேங்க் யூ.